श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். ராமாயண கதையில் தொடர்ந்து பார்க்கிறோம். திதி தேவியோட கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகள் 7 துண்டுகளாக வெட்டப்பட்டது. உடனே அவள் மனம் நொந்து போனாள். இந்திரனை பார்த்து, தேவேந்திரா, நான் செய்த குற்றத்தினால் இந்த என்னுடைய கர்ப்பமானது 7 துண்டுகளாக செய்யப்பட்டு பயனற்றதாக ஆகிவிட்டதே. இதில் குற்றம் உன்னிடம் எதுவும் இல்லை. என்னோட கர்ப்பத்துக்கு உண்டான இந்த கெடுதலும் ஒரு நன்மை உன்னால் செய்யப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். துண்டாக்கப்பட்ட இந்த 7 பேரும் 7 மருத்துக்களின் ஸ்தானத்தை காப்பாற்றுவர்களாக ஆகட்டும். என்னுடைய உடம்பிலிருந்து தோன்றிய இந்த 7 குழந்தைகளும் வாயுவுக்கு இருப்பிடமாக அமைந்து 7 மருத்துக்கள் என புகழ்பெற்ற தேவர்களுக்கு நிகர் கொண்டவர்களாக விண்ணுலகிலே வாழ்ந்து வரட்டும். இதில் ஒருவன் பிரம்மலோகத்திலும் இன்னொருவன் உன்னுடைய இந்திரலோகத்திலும் மூன்றாவதானவன் வாயு என்ற பெயரோடு ஸ்வர்க்கத்திலும் சஞ்சாரம் செய்யட்டும். தேவேந்திரா, உனக்கு நன்மை உண்டாகட்ட. மீதியுள்ள 4 புதர்வர்களும் மருத்துக்கள் என்னும் பெயரோட தேவர்களோட சரீரங்களை அடைந்தவர்களாகி எல்லா திசைகளிலும் சஞ்சரிப்பார்கள் என்று சொன்னார். திதிதேவி அவ்வாறு சொன்னதை கேட்ட இந்திரன் அவளை பார்த்து கைகூப்பி, தாயே, தங்களுக்கு நன்மையே உண்டாகும். தாங்கள் கோரியபடியே எல்லாம் நடைபெறும். இதில் சந்தேகம் எதுவுமே வேண்டாம். உங்களுடைய புதல்வர்கள் தேவர்களோடு உருவம் எடுத்து சஞ்சாரம் செய்வார்கள் என்று சொன்னான். தாயும் பிள்ளையுமானவர்கள் அந்த தபோவனத்தில் இவ்வாறு முடிவு செய்து கொண்டு தங்களுடைய எண்ணம் நிறைவேறியவர்களாக 2 பேரும் சொர்க்கலோகத்தை சென்றடைந்தார்கள். விஸ்வாமித்திரர் தொடர்கிறார், ராமா, இவைகளெல்லாம் நான் முன்காலத்தில் கேள்விப்பட்டவைகள். அந்த நாளில் தேவேந்திரன் அந்த திதிதேவிக்கு பணிசீடை செய்து வந்தானே, அந்த இடம்தான் இது. அதைத் தவிர இக்ஷுவாகுவின் புதல்வனாயும் தர்மத்தில் பற்று கொண்டவனாகவும் அலம்புசை என்ற நகரத்தில் உதித்த விஷாலன் என்ற பெயர் கொண்ட அரசன் ஒருத்தன் இருந்தான். அவனால் இந்த இடத்தில் விஷாலை என்னும் நகரம் கட்டப்பட்டது. அந்த விஷாலனுக்கு பலவானான ஹேமச்சந்திரன் என்பவன் புதல்வனாக பிறந்தான். பிறகு அந்த வழியே வந்தவர்கள் சுச்சந்திரன், தூமராச்வன், ஸ்ருஞ்சயன், சகதேவன், குஷாச்வன், சோமதத்தன், ககுஸ்தன், சுமதி. அந்த சுமதி என்பவன்தான் இப்பொழுது இந்த நாட்டை ஆண்டு வருகிறான். இக்ஷ்வாகுவோடைய அருளினாலே விஷால நகரத்தின் அரசர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார்கள். நல்ல வீரியம் கொண்டவர்கள், தர்மத்திலே அக்கறை கொண்டவர்கள். ராமா, நாம் இன்றிரவு இங்கே சுகமாக தங்குவோம். நாளை காலையில் நாம் ஜனக மகனரை காண வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த சுமதி மகாராஜனும் விஸ்வாமித்திரர் கிட்டே வந்திருப்பதை அறிந்து புரோகிதர்களோடும் சுற்றத்தார்களோடும் சூழ்ந்தவனாக முனிவரை எதிர்கொண்டடித்து அவரை பார்த்து, சுவாமி, இந்த உலகில் என்னை விட பாக்கியசாலி வேறு எவன் இருக்கிறான்? அடியனுடைய இருப்பிடத்தை நாடி தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான். அங்கே அந்த சுமதி மன்னரும் விஸ்வாமித்திரரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவருக்கொருவர் நன்மைகளை கேட்டறிந்து குசலம் விசாரித்து கொண்டு இருந்தார்கள். சுமதிராஜன் அப்பொழுது விஸ்வாமித்திரரை பார்த்து, முனிவர் பெருமானே, யானை, சிங்கம் இவைகளை ஒத்த நடையழகு கொண்டவர்களும் வேங்கை, காளை இவைகளைப் போல வலிமை படைத்தவர்களும் தாமரை இதழ் போல விரிந்த கண்களை உடையவர்களும் கத்தி, வில், அம்புராத்துணி இவைகளை தரித்தவர்களும் அழகில் அஸ்வினி தேவர்கள் போல உள்ளவர்களும் விண்ணுலகிலிருந்து பூமியில் வந்திருக்கும் தேவர்களைப் போல இருப்பவர்களும் சந்திர சூரியர்களைப் போல இந்த இடத்தை பிரகாசிக்கச் செய்பவர்களும் சரீரத்தின் வளர்ச்சி, நடை, உடை, பாவனை இவைகளால் ஒற்றுமையோடு விளங்குகின்றவர்களும் ஸ்ரீமன் நாராயண கடவுள் போல ஆண்மை உள்ளவர்களுமான இவர்கள் இந்த இடத்திற்கு எவ்விதம் கால்நடையாக வந்தார்கள்? அவர்கள் எதற்காக, யாரை உத்தேசம் செய்து இங்கே வந்திருக்கிறார்கள்? இவை எல்லாவற்றையும் எனக்கு சொல்லி அருள வேண்டுகிறேன். எல்லோரும் எளிதாக செல்ல முடியாத இந்த வழியில் இவர்கள் ஏன் உயரிய ஆயுதங்களை தரித்து செல்ல வேண்டும்? அதையும் எனக்கு சொல்லி அருளும் என்று கேட்டான். ராஜன் அவ்வாறு சொன்னதை கேட்ட விஸ்வாமித்திரர் அவனை பார்த்து, இவர்கள் அயோத்தி மன்னனான தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்கள். ராமன், லக்ஷ்மணன் என்ற பெயர் கொண்டவர்கள். என்னுடைய யாகத்தை முடித்து வைப்பதற்காக என்னோடு வந்தார்கள். இந்த வீரர்கள் சித்தாசிரமம் வந்து சேர்ந்து அரக்கர்களை கொன்றுவிட்டு இவ்விடம் வந்திருக்கிறார்கள் என்று பதில் கொடுத்தார்.
விஸ்வாமித்திரர் கூறிய அந்த பதிலை கேட்ட அரசன் மிகவும் ஆச்சரியமடைந்து பூஜிக்கத்தக்க அந்த 2 உயரிய அதிதிகள் தனக்கு கிடைத்ததில் பெருமை கொடைந்தான். முறைப்படி அவர்களை பூஜித்தான். அந்த சுமதி மன்னனோட உயர்ந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு அவ்விருவரும் ஓரிரவு தங்கிவிட்டு பின்னர் மதுரைக்கு புறப்பட்டார்கள். அவர்களைத் தொடர்ந்து வரும் முனிவர்கள் யாவரும் அந்த நகரத்தை பார்த்து என்ன அழகு, என்ன அழகு என கொண்டாடினார்கள். ஸ்ரீராமர் மிதிலையை சேர்ந்தவுடன் மிகவும் அழகு பொருந்தியதும் பழமையானதும் சஞ்சாரமற்றதுமான சோலை ஒன்றை பார்த்தார்கள். முனிவரை பார்த்து, சுவாமி, மிகவும் அழகாக விளங்கும் இந்த சோலையானது முனிவர்கள் குடியிருக்க ஏற்றதாக அல்லவோ இருக்கிறது. இது யாருடைய ஆசிரமம்? அதை கேட்க விரும்புகிறேன் என்றார். விஸ்வாமித்திரரும் ராமருடைய அந்த கேள்வியை கேட்டு, ராமா, இந்த ஆசிரமம் யாருடையது என்பதையும் எந்த மகாத்மாவின் கோபத்தினால் இது சாபத்திற்கு உள்ளாயிற்று என்பதையும் நான் உனக்கு உள்ளபடி சொல்லுகின்றேன். கேள் உத்தமனே. முன்காலத்தில் இந்த இடம் தேவலோகம் போன்றதாக, தேவர்களாலும் நன்றாக மதிக்கப்பட்டதாக கௌதம முனிவரது ஆசிரமமாக இருந்தது. அந்த முனிவர் தமது மனைவி அகல்யையுடன் கூடினவராக பல வருடங்கள் இங்கே தவம் புரிந்து வந்தார். ஒரு நாள் அந்த முனிவர் ஆசிரமத்திற்கு வெளியே சற்று தூரமாக சென்றிருந்ததை அறிந்த 1000 கண்ணனாகிய இந்திரன் அந்த கௌதமரது வேடத்தை அடைந்து அகல்யை பார்த்து, அழகிய மேனியை பெற்றவளே, காமத்தில் ஆசை கொண்டவர்கள் தங்களது அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக பெண்களின் ருதுஸ்நான காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இடையழகியே, நானோ இப்பொழுது உன்னுடன் சேருவதில் ஆசைப்படுகிறேன் என்றான். ராமா, அந்த கௌதமரது வேடத்தை பூண்டவன் இந்திரன் என்பதை அறிந்தே அவன் தேவர்களுக்கு அதிபதி என்னும் மதிப்பினால் மதி இழந்த அந்த அகல்யையும் அவனது வேண்டுகோளுக்கு மனமிசைந்தாள். பிறகு அவள் களி கூர்ந்த உள்ளத்துடன் இந்திரனை பார்த்து, தேவர்களுக்கு அதிபனே, நான் எனது இச்சை நிறைவேற்றப்பட்டவளாக ஆகின்றேன். பிரபுவே, தாங்கள் இவ்விடமிருந்து சடுதியில் போய்விட வேண்டும். இந்த சம்பவம் வெளிப்படாமல் உம்மையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றாள். அப்போது இந்திரனும் அகல்யையும் இந்திரன் என்ன பண்ணால், அப்போ அகல்யை பார்த்து சிரித்து கொண்டே, அழகிய இடையை கொண்டவளே, நான் இப்பொழுது மிகவும் திருப்தி அடைந்தவனாக ஆகின்றேன். நான் வந்த வழியே திரும்பி போய்விடுகிறேன் என்று சொன்னான். இவ்விதம் இந்திரன் அவளோடு சம்போகம் செய்துவிட்டு கௌதம முனிவரிடம் பயந்தவனாகி பரபரப்போடும் வேகமாகவும் ஆசிரமத்திலிருந்து வெளியே கிளம்பினான். அதே சமயம் தவ வலிமை பெற்ற அந்த கௌதம முனிவரும் ஆசிரமத்திற்குள் நுழைவதை பார்த்தான். புனிதமான தண்ணீரில் அப்பொழுதுதான் நீராடி வந்தவரும், ஒளியால் அக்னிக்கு ஒப்பாக இருந்தவரும், உடம்பு முழுவதும் விபூதி பூசியவரும், சிவபிரானிடம் பக்தி பூண்டவரும், மற்றுமோர் சிவபிரான் போல விளங்குகின்றவரும், எல்லா உண்மை பொருள்களையும் அறிந்தவரும், தர்பையை கையில் வைத்திருப்பவரும், ஹோமத்திற்கு சமைத்துகளை சேகரித்து கொண்டு வருபவருமான அந்த முனிபுரானை பார்த்தவுடனேயே அந்த இந்திரன் பயத்தினால் உடல் நடுங்கி போனான். தன்னுடைய தலையை பூமியை பார்ப்பவனாக கீழே தலையை குனிந்து கொண்டான். உயர்ந்த நெற்றியுள்ள அந்த முனிவர் ரிஷிவேடம் பூண்ட அந்த இந்திரனை பார்த்து கோபத்தோடு, ஏ புத்தி கெட்டவனே, நீ என்னோட உருவத்தை எடுத்துக்கொண்டு செய்யத்தகாத இந்த காரியத்தை செய்திருக்கிறாய். ஆகையால் நீ விஷ்ணங்கள் ஒழிந்தவனாக போக கடவாய் என்று சபித்து விட்டார். கோபம் கொண்ட அந்த கௌதமர் தன்னுடைய மனைவியை பார்த்து, கெட்ட நடத்தையுடையவளே, நீ கல்லாய் சமைந்து பல 1000 வருடங்கள் இங்கேயே இருப்பாய். நீ காற்றையே உணவாக கொண்டு எப்பொழுதும் மனம் தவித்தவளாய் பொழுதியில் கிடந்து எவர் கண்ணுக்கும் புலனாகாமல் இந்த ஆசிரமத்திலேயே கிடப்பாயாக. எந்த காலத்தில் தனி வீரனாகிய தசரத மன்னன் புதல்வன் ராமன் இந்த பாழான காட்டிற்கு வருகின்றாரோ அப்பொழுதே நீ புனிதமாக்கப்படுவாய். அவருக்கு அதிதி பூஜை செய்வதால் உன்னுடைய சிற்றன்பத்தாலும் மதுமயக்கத்தினாலும் ஏற்பட்ட இந்த பாபச் செயலானது நீங்கியவளாக ஆவாய். அப்பொழுது உன்னுடைய உண்மை உருவத்தையும் நீ அடைவாய். என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாகி என் அருகிலும் இருப்பாய் என்று சொன்னார். இந்திரனை சபித்தவுடன் அவனுடைய 2 விஷ்ணங்களும் கீழே விழுந்து விட்டது. மிகப்பெரிய தவசியான அந்த கௌதமர் கெட்ட செய்கையில் ஈடுபட்ட தனது மனைவியை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு, சித்தர்களும் சாரணர்களும் தங்கியிருக்கும் இமயமலையின் அழகிய உச்சியில் இருப்பவராய் பெரும் தவத்தை செய்ய தலைப்பட்டு அங்கே புறப்பட்டு போய் சேர்ந்தார். இந்த இடத்துல ஒரு வேறு வியாக்கியானம் ஒன்று இருக்குது. அகல்யை கல்லுனாக்க
அது படத்தில் மற்ற இடத்துல கதைக்காக சொல்லுகிறார்களே தவிர அவள் கல்லாக ஆகிவிடவில்லை. அவள் கல் போன்று ஊன் உறக்கம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அந்த பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ராமஜபம் செய்து கொண்டிருந்தாள் என்று ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அப்போ அந்த விஷ்ணத்தை இழந்த இந்திரன் நடுக்கமுற்றவனாய் ரிஷிகள், சாரணர்கள் இவர்களோடு கூடினவர்களும் அக்னி தேவரை முன்னிட்டவர்களுமான தேவர்களை பார்த்தான். மகாத்மாவானந்த கௌதமரது தவத்திற்கு இடையூறு விளையும்படி என்னால் செய்விக்கப்பட்டேன். இந்த காரியம் தேவர்களுடைய காரியமாகவே ஆகும். அந்த முனிவருடைய சினத்தினால் நான் விஷ்ணமற்றவனாக ஆனேன். அவரது மனைவியாக அந்த அகல்கியும் அவரால் சபிக்கப்பட்டு விட்டாள். என்னால் இவரது தவத்துக்கு இடையூறு நேர்ந்த காரணமாக நான் மிகப்பெரியதாகி இந்த சாபத்திற்கு ஆகிவிட்டேன். தேவர்களாகிய நீங்கள் தேவர்களுக்காக செய்யப்பட வேண்டியதை செய்ய என்னை விஷ்ணம் உடையவனாக செய்ய கடவீர்கள் என்று கேட்டான். இந்திரன் இவ்வாறு சொன்னதுடன் அக்னி முதலான தேவர்கள் எல்லாம் மருத்து கூட்டங்களோடும் சேர்ந்து வித்து தேவர்களை அடைந்து அவர்களை பார்த்து, இந்திரன் முன்யோஜனை இல்லாமல் மோகத்தினால் கௌதமரது மனைவியை சேர்ந்துவிட்டு அந்த முனிவரோட சாபத்தினால் அவ்விடத்திலேயே விஷ்ணமற்றவனாக ஆகப்பட்டார். அந்த ஆட்டுக்கடாவானது இங்கே இருக்க, இந்த ஆட்டுக்கடாவானது விஷ்ணம் கொண்டதாக இருக்கிறது. அதனுடைய விஷ்ணங்கள் இரண்டையும் பறித்தெடுத்து இந்திரனுக்கு சீக்கிரமாக கொடுத்து அமைக்க செய்யுங்கள். விஷ்ணமில்லாமல் செய்யப்படும் ஆட்டுக்கிடாவானது மிகவும் திருப்தி அடைந்ததாக ஆகப்போகிறது. தேவர்களை மகிழ்விப்பதற்காக எந்த மனிதர்கள் தானம் அளிப்பார்களோ அவர்களும் அவ்விதமே திருப்தி அடைவார்கள் என்று சொன்னார். தேவர்கள் எல்லாம் அவ்வாறு சொன்னவுடனே அக்னி தேவன் முதலானவர்கள் இவ்வாறு சொன்னார். பித்ரு தேவதைகள் அங்கே இருந்த ஆட்டுக்கடாவினுடைய 2 விஷ்ணங்களையும் பெயர்த்தெடுத்து இந்திரனிடம் ஒட்டச் செய்தார்கள். விஸ்வாமித்திரர் தொடர்ந்து கதை சொல்லிட்டு இருக்கார். ராமா, அது முதல் பித்ரு தேவதைகள் விஷ்ணுங்கள் நீங்கிய ஆட்டுக்கடாக்களை புஜித்து வருகின்றார்கள். அவர்களை தானம் செய்தவர்களையும் புண்ணியமடைந்தவர்களாக செய்து வருகிறார்கள். மகாத்மாவான கௌதமருடைய தவத்தின் மகிமையினால் தேவேந்திரனும் அது முதல் மேஷவிஷ்ணன் ஆனான். ஆகையால் ஸ்ரீராமா, மிகவும் மகிமை பொருந்தி அந்த தூய்மை பெற்ற முனிவரோடு ஆசிரமத்திற்கு வா. மிகவும் புண்ணியவதியும் தேவதை போல வடிவழகு கொண்டவளுமான அந்த அகல்யை சாபக் கொடுமையிலிருந்து நீ மீட்டு வை என்றார். விஸ்வாமித்திரர் அவ்வாறு சொன்னதை கேட்ட ராமரும் லக்ஷ்மணரோடு கூட அந்த ஆசிரமத்தில் நுழைந்தார். பெரும்பாக்கியத்தை அடைந்தவளும் தவத்தினால் வீசும் ஒளியை பெற்றவளும் மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் இவர்கள் கண்களுக்கு புலனாகாமல் இருந்தவளும் மாயையால் நிறைந்தவள் போன்றவளாயும் புகையினால் சூழப்பட்டும் ஜொலிக்கும் அக்னியை போன்றவளாயும் தண்ணீரின் நடுவே தகையப்பெறாது பிரகாசிக்கும் சூரிய ஒளியை நிகர்த்தவளாகவும் உள்ள அந்த அகல்யை ராமர் தன் கண்முன்னே பார்த்தார். கௌதமருடைய சொல்வன்மையினால் இதுவரை அவள் உலகத்தாரால் காண முடியாதவளாக இருந்தாள். ராமரது தரிசனம் கிடைத்தவுடன் சாபத்தின் முடிவையும் அடைந்து உலக மக்களின் பார்வைகளுக்கும் அகப்பட்டாள். அப்பொழுது ராமரும் லக்ஷ்மணரும் அவளது காலடியை பிடித்து கொண்டு வணங்கினார்கள். அவளும் முன் கௌதமர் சொன்ன மொழிகளை நினைவிற்கொண்டு அவ்விருவர்களையும் ஏற்றுக்கொண்டாள். அவர்களுக்கு மிகவும் மரியாதையோடு பாத்தியம், அர்க்கியம் இவர்களை கொடுத்து விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை முறைப்படி செய்தாள். முறைப்படி செய்யப்பட்ட அந்த பூஜையையும் ராமர் ஏற்றுக்கொண்டார். அப்போது வானத்திலிருந்து மிகப்பெரிய புஷ்பமாரி பொழிந்தது. தேவர்களுடைய துந்துபி என்னும் வாத்திய முழக்கம் ஒலித்தது. கந்தர்வ பெண்கள், அப்சரஸ் பெண்கள் இவர்களெல்லாம் ஏராளமாக கூடினார்கள். தவத்தின் மகிமையால் இணங்கி சேர்ந்தவிடுமான அந்த அகல்யை பார்த்து நன்று நன்று என கூறி அந்த பெண்மணிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த முனிவர் மனைவியை புகழ்ந்து பூஜித்தார்கள். கௌதமரும் அகல்யோடு கூடி சுகத்தை அடைந்தவராகி ராமரை முறைப்படி பூஜித்து பெரும் தவத்தை நாடினவராய் தவம் புரிந்து கொண்டு வந்தார். ராமரும் கௌதமர் முன்னிலையில் பெரிய மரியாதைகளை பெற்றுக்கொண்டு உடனே மிதிலா நகரத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम रामा.